சரி, என்ன பேர் அம்மாக்கு? ராசம்மா. சரி, ராசம்மா அம்மாக்கு இன்னைக்கு என்ன விசேஷம்? ஹாப்பி பர்த்டே. வந்தோடனே நான் சொல்லி இருக்கணும்னு சொல்லாம விட்டுட்டு ஹாப்பி பர்த்டே. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஹாப்பியான பிறந்த நாள் அப்படியா? சரி, அப்ப சரியான ஹாப்பியா இருக்கிறீங்க. சரி, அப்ப இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே என்று சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சிருக்கிறாங்க. அந்த நினைச்சவங்க உங்களுக்காக அன்பாக கேக் எல்லாம் அனுப்பி இன்றைக்கு நீங்க அந்த கேக்கை வெட்டணும் ஆசையா தங்கட கேக்கத்தான் இன்றைக்கு வெட்டணும் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கணும். சரி, முதலாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி 80வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராசம்மா என்று சொல்லி போட்டு வடிவா ஒரு கேக் கொண்டு வந்திருக்கு. சரி, அவைதான் எல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கணும். அனுப்பினாக்கள் இப்படிதான் கேக் கொடுக்கணும் எல்லாம். சரி, யார் அனுப்பினது? யாரு? மகள் எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல. என்ன பேர் மகளுக்கு? என்ன பேர்? கருணாவதி. இல்லையே, கருணாவதி திரேட்டை இருந்து வேற இல்லையே. தெரியாது, உண்டு, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, அனுப்பியிருப்பாங்க. தெரியல. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? என்ன யோசிப்படுது? சரி, கருணாவதி ஒரு ஆளா மகள்? அப்ப எத்தனை பிள்ளைகள்? 4 பேர். அப்ப அதுலயும் கருணாவதியை மட்டும் சொல்லப்பட்டது. இப்ப அனுப்புறேன்னு சொன்ன மாதிரி கிடந்தது. இல்லையே, அப்படி யாரும் சொல்ல. இவ இங்க யாரோ கதைப்பட்டவையா? இங்கேயாவே கற்பனையில ஏதோ கதைச்சிட்டு போல கிடக்குது, ஏதோ வருதுன்னு சொல்லி யாரோ அனுப்பி இருக்கணும். உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது தானே, சர்ப்ரைஸா கிஃப்ட் வரைக்குள்ள என்றதுக்காக யாரோ சொல்லாம செஞ்சிருக்கணும். சரி, இன்னொரு பரிசும் இருக்குது, கொடுப்போமா? சரி, உங்களுக்கு இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு பரிசு ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. எடுங்க, வெளியெடுங்க. சரி, அழகான ஒரு கை கடிகாரம் ஒன்று, சிட்டிசன் வாட்ச் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு கொடுக்க சொல்லி. அழகான கைக்கு அழகா மணி குடு போட்டு வடிவு பார்க்கணும்னு அனுப்பி இருக்கிறாங்க. சரி, சரி, சரி. அப்ப இன்னைக்கு வடிவா உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் அனுப்பின பரிசுகளை இன்னைக்கு மகளின் கையால வாட்ச் கட்டியாச்சு. அடுத்தது இன்னொரு பரிசும் இருக்குது உங்களுக்காக. சரி, அழகா உங்களுக்காக ஒரு பட்டு சாரி ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சாஃப்டான சாரி, பாரம் இல்லாத சாரி கொடுக்கணும் என்றெல்லாம் ஆசையா இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கணும். சரி, யார் அனுப்பினாங்க? இப்ப சரியா சொல்லுங்க பாபம், யார் அனுப்பினாங்கன்னு சொல்லி. கருணாதான் அனுப்பி இருப்பா. மட்டாக்கள் அவரோட மட்டாக்கள் அனுப்பி இருந்தா தெரியல. என்ன பேர்? ராஜினா. மகள் கனடால இருக்கிற மகள் இல்ல, அவங்க இருக்கிறா. அவவும் அங்கதான். என்ன பேர் அவருக்கு? செந்தில் செல்வி. அவவும் இல்ல. ஒரே ட்விஸ்டா இருக்கு. யாருடா? வாணி. யாரு? அவவும் மகள். அப்ப 4 பொம்பளை பிள்ளைகள். சரி, 4 பொம்பளை பிள்ளைகள் சார்பாக யாரோ ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறாங்களோ தெரியல, அல்லது 4 பேருமே அனுப்பி இருக்காங்களோ, அல்லது வேற யாரோ அனுப்பி இருக்கணுமோ தெரியல. சரி, வடிவா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு அனுப்புறேன்டா அம்மாக்கு, எனக்கு இன்னைக்கு இந்த இப்படி எல்லாம் என்ன சந்தோஷப்படுத்த நினைக்கிறது இவைதான் என்றுதான் நான் நினைக்கிறேன்டா. யார சொல்லுவீங்க? இனி என்னவோ தெரியாது. இனி உங்கள்டே பொறுப்பு விட்டாச்சுன்னா எங்களை சொல்லியாச்சு போல கிடக்குது. சரி, அப்ப இன்னைக்கு உங்களுக்கு இந்த பரிசுகள் எல்லாம் அன்பாக ஒருத்தங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நாங்க இந்த கேக்கை வெட்டி போட்டு யாருன்னு சொல்லுவோமா, பிறந்த நாள் பாட்டெல்லாம் படிச்சு
சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear அம்மா. Happy birthday to you. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, வார அனுப்பின கேக்க வாங்கி சாப்பிட்டு நீங்கள். அதான் கேள்வி. யார் அனுப்பினாங்க? என்ன என்ன கருணாவதி 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 என்ற பெயர் மட்டும்தான் வருது வாயில. சரி, அப்ப இன்றைக்கு உங்களுக்காக இந்த பரிசுகள் யார் அனுப்பினு நாங்க சொல்ல போறோம். இப்ப அந்த உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய போறோம், தீர்த்து வைக்க போறோம். சரி, இன்றைக்கு அம்மாக்காக இந்த பரிசுகளை கொடுங்கன்னு சொல்லி ஆசையா பிரான்ஸ்ல இருந்து மகள் கருணா இந்த பரிசுகள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கேன். மகள் ரெண்டாவது மகள் கருணாட்ட இருந்து அன்பாக இந்த பரிசுகள் எல்லாம் வந்திருக்குது. என்ன சொல்ல போறீங்க கருணாக்கு? இந்த பரிசெல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. சரி, எதிர்பார்க்காம உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் ஆசையா இந்த பரிசுகள் எல்லாம் அனுப்பி இருக்காங்க. நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லியும் இந்த நேரத்துல அது 80வது பிறந்த நாள்ல நாங்கள் உங்களோட பக்கத்துல இல்லாட்டிக்கும் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உங்களுடைய மகள் நினைச்சிருக்கிறா. மகள் குடும்பத்தார் நினைச்சிருக்கணும். இப்படி பிள்ளைகள் கிடைக்கிறதே வரமென்றுதான் சொல்ல வேணும். தூரம் இருந்தாலும் இன்னைக்கு மறக்காம தாங்கள் இல்லாட்டிக்கும் அம்மா ரொம்ப மிஸ் பண்றோம்னு சொல்லி இந்த பரிசுகளை அனுப்பி இருக்கணும். மற்றது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லி உங்களுடைய மற்ற மகள்மார் 2 பேர், வாணி செல்வி 2 மகள்மாரும் வாழ்த்துக்களையும் சொல்ல சொன்னதா சொல்லி இருக்கணும். என்ன சொல்ல போறீங்க கருணாக்கு இந்த பரிசெல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு? இந்த வீடியோவை பார்த்து கருணா நிக்கிறதா நினைச்சு சொல்லிடுங்க. நல்ல சந்தோஷம் வேண்டாச்சு. நீங்க இப்போ இந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்தா இவ்வளவு செஞ்சிருக்காங்க. நீங்க எப்பவும் கடவுள் ஆசீர்வாதத்தோட சந்தோஷமா இருக்கணும். எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம கவலையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறோம். அக்கா அழ தொடங்கிட்டா இதுல கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 4 சகோதரங்களோட 3 பேரோட ஒன்றா இருந்தது இப்ப தனியா நிக்க கவலைப்படுறான்னு நினைக்கிறேன். இதுல கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. காலம் சூழ்நிலை வந்து போவினம் தானே, என்ன கவலைப்பட தேவையில்லை. தூரம் இருந்தாலும் அவன் மனசுகள் எல்லாம் இங்கதான் இருக்கும். அதால யோசிக்காம எல்லாருமே சந்தோஷமா இருங்க. இங்க இருக்கிறாங்க இரண்டாவது தூரம் இருந்தாலும் உங்களை எந்த நல்ல காரியத்திலையும் உங்களை மனசுல நினைச்சுதான் செய்யணும். அப்ப சந்தோஷமா நீங்க இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம். பட் அது அவங்களோட ஹெல்பிங் ஹேண்ட்ன்ற அந்த நிறுவனம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் இந்த பரிசுகளையும் அனுப்பினதா சொல்லி இருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ.